இது ஆல்ரெடி ஃபோல்டிங். இப்போ 4 இன்ச் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது விரிச்சுனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8 இன்ச் கிடைக்கும். அப்போ 8 இன்ச்சு பக்கம் எவ்வளோ வரும்னு யோசிங்க. ஓகேவா? அதனால நீங்கள் அந்த பார்த்துட்டு அப்புறம் ஃபோல்டிங் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய கையோட அகலம் 8+2 அப்படின்னா அந்த அகலத்தை நான் மார்க் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்கள் கையோட அகலத்தை எடுத்துருப்பீங்க. பட் இப்போ ஃபோல்டிங்கில் பக்கம் தனியாக விட்டுட்டு இதை தாண்டி தான் உங்கள் கையோடவே நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ 8+10 நான் இங்கேருந்து இது வரைக்கும் தான் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து எவ்வளோ மார்க் பண்ணுவோம்? 2 இன்ச் மார்க் பண்ணுவோமா? இங்கேருந்து எவ்வளோ பண்ணுவோம்? 3. இங்கிருந்து உள்ளது 2. இது எல்லாமே மார்க் பண்ணிட்டு லைன் போடுவோம். மிட் பாயிண்ட்டு மேலே மட்டும் 1/2 இன்ச் கொடுங்க. பஃப்பு கொடைய தேவையில்லை. ஓகேவா? இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவோம்? ஷேப் மட்டும் கொடுத்து விட்டுருவோம். இந்த ஸ்லீவை இப்படி எவ்வளோ கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னா இப்போ நார்மலாக நான் போட்டுருக்கேன். 1 இல்லைன்னா 1 to 1.5 அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த லைனை போட்டு இந்த லைனை இந்த கர்வோட வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இந்த கர்வோட தான் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் கூட ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேருந்து கட் பண்ணி இப்படி கட் பண்ணணும். இது ஆப்ஷன். பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு கொடுக்கும். பண்ணனா இது மட்டும் கப்பல், இந்த சுற்றி மட்டும் கப்பல். ஓகே. அடுத்தது இது வந்து மேல் பாட்டுக்கு முடிச்சாச்சு. கீழே பார்டருக்கு சொல்லியிருந்தோம்ல, கீழே பார்டரு இங்கேருந்து எவ்வளோ ஆகும் எடுத்தோம்னா அது மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். இதோட அட்டாச் கிடையாது. இருந்தாலும் போட்டால் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளீட் வச்சு சுருக்கிடுவோம். அப்போ சுருக்கும் போது என்ன இந்த கூடயே வந்துடும், இந்த உள்ளே வந்துடும். அப்போது இந்த ஃப்ளீட் வந்து இந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு பக்கம் டைரக்ஷனில் வைக்கிறீங்க. அடுத்தது கீழே வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். இப்போ நான் இப்படி இப்படி மடிச்சு வச்சேன்னா அடுத்த ஆப்போசிட் அடுத்து இப்படி திருப்பி 2 10 என் கையில் வேணா அதுக்கு மட்டும் நீங்கள் பார்டர் எடுத்துக்கோங்க. இதோடைய ஹைட்டு 3+1 4 இன்ச்சாக இருக்கும். ஓகேவா? இது ஏதாவது டவுட் இருக்கா? அதே அளவு தான் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா சேம் அதே 2 இன்ச்சில் மார்க் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த 2 இன்ச்சில் நீங்கள் வந்து பஃப் கொடுப்பீங்க.